உடல் நலத்தில் பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நல்வரம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சுதா காளிங்கன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்ங்க அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. கேக்குதுங்களா? அம்மா கேக்குதுங்க அம்மா, கேக்குதுங்க அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமக்கு சிறப்பாக துரிய தவத்தை வழி நடத்திய அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக அருட்தொண்டு மென்மேலும் சிறந்தோங்க வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இப்போ சிந்தனையோட தலைப்பு என்னன்னா நல்வரம். நல்வரம் அப்படிங்கிறது நல்ல வார்த்தை இல்லைங்களா, அல்லது சிறப்பான ஆசையை பெறுவது அப்படின்னு கூட சொல்லலாம். மனிதன் தனது வாழ்க்கையில நிம்மதியாக வாழ தேவையான வரங்களை பெறுவதுதான் இந்த நல்வரம் அப்படிங்கிறது. ஆசீர்வாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆசைங்கிறது ஆசீர்வாதம் நம்ம வாங்குறது. அதாவது எப்பெல்லாம் நம்ம ஆசீர்வாதம், ஒரு நல்ல நாட்கள், திருமண நாள், பிறந்த நாள், விசேஷ நாட்கள், இப்படிப்பட்ட தினங்கள்ல எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க, அவங்க காலில் விழுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நாம அப்படி ஆசீர்வாதம் வாங்குவோம். இது நம்முடைய வழக்கத்துல இருக்கிற ஒண்ணுதான். ஒருவர் மீது நல்ல எண்ணம் கொண்டு அவரின் நல்வாழ்வு, மகிழ்ச்சி, வெற்றி காண வேண்டிக் கொள்வது, அவர்களை வாழ்த்துவது, இது எல்லாமே என்னது, ஒரு நல்ல வரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நல்ல வரம் ஒருவரின் வளர்ச்சியை மேன்மைப்படுத்தும். நல்வரம் அப்படிங்கிறது வாழ்த்துன்னு கூட நம்ம சொல்லலாம். வாழ்த்து என்பதை நமது மகிழ்ச்சி ஐயா அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழும் ஓர் ஒளியே வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாழ்த்துங்கிறது அலை இயக்கத்தை சார்ந்தது. வாழ்த்தும் போது மனசுல அமைதி ஏற்படுது. வாழ்த்து என்பது ஜீவகாந்த அலையில ஏற்படும் ஒரு அதிர்வு. இந்த ஜீவகாந்த அலைக்கு 5 வகையான இயக்கங்கள் இருக்குது. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டுக்கும் இடையே ஊடாடுதல், அதாவது ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த அலை இயக்கம் பிரபஞ்சத்துல நடைபெறக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு அடிப்படையாக அமையுது. வாழ்த்து அலை பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி எங்க சேரணுமோ அங்க போய் சேருது. அதற்கு தகுந்த பலனையும் கொடுக்குது. அப்போ வாழ்த்துவை மகரிஷி ஐயா அவங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, வாழ்க வளமுடன் என்பதை மக்கள் நலமுடன் வாழ மக்களை வாழ்த்துவதாகவும் இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வாழ்க வையகம் என்பது உலகத்தை வாழ்த்துவதாகவும், வாழ்க வளமுடன் என்பது மக்களை, அதாவது மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நலமுடன் இருப்பதற்காகவும் இந்த வாழ்க
வளமுடன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அவங்க கூட இப்ப தவ முடிவுக்கு அப்புறம் எவ்வளவு வாழ்க வளமுடன், வாழ்க வையகத்தை சொன்னாங்க. இது எல்லாமே இந்த மன அலைச்சல் குறைவுல சொல்லும்போது அது உடனுக்குடனே வந்து ஒருத்தரோட மோதி பிரதிபலித்து இந்த 5 இயக்கமா வந்து ஏற்படும். அப்ப பல மடங்கு இந்த வாழ்த்துகள் வந்து ஒரு இந்த நல்வரம் வந்து எல்லோருக்கும் வந்து பலனளிக்கும். வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது நல்ல ஒரு வரவு கூட. வரவுங்கிறது என்ன? சேமிப்பாகிட்டே போகும் இல்லைங்களா? இந்த வரவு அப்படிங்கிறது. நம்ம வந்து இதை சேர்த்திட்டே போலாம். பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு. அந்த 16 செல்வம் மனிதன் வந்து தனது வாழ்க்கையில அடைய வேண்டிய 16 வகையான சிறப்பான செல்வங்கள்னு சொல்லலாம். துதி, அதாவது புகழ், கல்வி, வீரம், விஜயம், சந்தானம், துணிவு, தனம், அதிதானியம், சௌபாக்கியம், யோகம், அறிவு, அழகு, புதிதாம், அறம், குலம், வயது இப்படி சொல்லியிருக்காங்க. அதுல அந்த புகழ் அப்படிங்கிறது துதி, எங்கும் நிறைந்த நல்ல பெயர், நற்பெயர் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. வாணிங்கிறது கல்வி, அறிவை வளர்க்கும் கலை மற்றும் கல்வியை சொல்றது. வீரம் அப்படிங்கிறது எத்தகைய சூழ்நிலையிலும் தளராத மன உறுதியோட இருக்கிறது. விஜயம் அப்படிங்கிறது செய்யும் செயல்கள்ல தொடர்ந்து கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. சந்தானம் அப்படிங்கிறது அறிவு, ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. துணிவு, எந்த ஒரு தடையையும் எதிர்கொள்ளும் தைரியம். தனம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் மற்றும் பணம். அதிதானியம் அப்படிங்கிறது பசி, பட்டினி இல்லாத அளவிற்கு தானியங்களில் பெருக்கம் வந்து இருக்கிறது. சௌபாக்கியம், நிலையான நல்ல குடும்ப வாழ்க்கை மற்றும் மங்களமான சூழல் வந்து நமக்கு ஏற்படுறது. போகம், வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் அனைத்து இன்பங்களையும் அனுபவிப்பது. இது வந்து போகம்னு சொல்லலாம், யோகம் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அறிவு வந்து உலகத்தை அறியும் பகுத்தறிவு, பகுத்து பார்த்து நம்ம வந்து அறிவை வளர்த்துக்கிறது. அழகு அப்படிங்கிறது தெளிவான சிந்தனை மற்றும் நற்குணங்கள். புதிதாம் அப்படிங்கிறது பெருமை, நற்பண்புகளால் ஏற்படும் உயர்வு. அறம் அப்படிங்கிறது தர்ம சிந்தனை, நேர்மை மற்றும் நற்செயல்கள். குலம் அப்படிங்கிறது நல்ல குடும்பம் மற்றும் உறவுகளின் பலம் நமக்கு சேர்ந்து இருக்கிறது. வயது அப்படிங்கிறது நீண்ட மற்றும் ஆரோக்கியமான ஆயுளோட நம்ம இருக்கக்கூடியது. இந்த 16 செல்வங்களும் நமக்கு வந்து வாழ்க வளமுடன் என்கிறதுல வந்து கிடைச்சிருது. அந்த வாழ்க வளமுடன் என்ற சொல்லிலேயும் தன் வாழ்த்திலும், இப்ப தன் வாழ்த்து தவம் முடிஞ்சோன்னா அந்த சங்கல்பம் சொன்னாங்க இல்லையா? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இந்த 16 செல்வமே இந்த ஒரு தன் வாழ்த்தாகிய சங்கல்பத்துல மகிழ்ச்சியா நமக்கு வந்து அவ்வளவு அழகா நம்மளுக்கு வந்து எளிமையா சுருக்கி கொடுத்திருக்காங்க. இது ஒவ்வொரு நாமளும் நம்ம சொல்ல சொல்ல நம்ம இந்த 16 செல்வங்களையுமே நம்ம வந்து ஒரு வரமா வந்து நம்ம வாங்கிக்கிறோம். அத்தனை இந்த 16ம் இதுக்குள்ள வந்து அடங்கி இருக்குது. இப்படிப்பட்ட எளிமையான வரத்தை நமது அருள் தந்தை நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நல்வரம் என்பது நல்ல ஆசி, மகிழ்ச்சி அளிக்கும் நற்பயன் எனவும் பொருள்படும். வாழ்க்கையில வந்து ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நற்புகழ் மற்றும் மன அமைதி, நேர்மறையான விஷயங்கள், இது அனைத்துமே நல்வரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நல்ல வரத்தை பெறுவதற்கும் கடவுளின் ஆசீர்வாதத்தையும் பெற நமக்கு தேவை உள்ள தூய்மை, சரியான எண்ணங்கள். இது மட்டும் இல்லாமல் இறையுணர்வும் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. இறையுணர்வு இறை சிந்தனையை வந்து நமக்கு கொடுக்கும். நற்பண்பு, பிறருக்கு தீங்கு நினைக்காம நேர்மையாக அறச்சிந்தனையோடு வாழ்வதுதான் இந்த நற்பண்பு. தியானம் அப்படின்னா தினமும் சிறிது நேரம் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை வந்து நம்ம வழிபடுறது. இப்ப வந்து நம்ம இந்த தவம் பண்ணினது கூட, அதாவது டெய்லியுமே ஒவ்வொரு நாளுமே இதே ஒரே நேரத்துல ஒரே வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம இறை வழிபாடுன்னே நம்ம சொல்லலாம். மனதை உள்ளாக உள்நோக்கி பார்க்கும்போது நமக்கு வந்து மன அமைதியும் தெளிவையும் வந்து பெருக்கிக்கிட்டே போகும் ஒவ்வொரு நாளுக்கு நாள். தினமும் இந்த கூட்டு தவத்துல நம்ம கலந்துகிட்டு தவம் செய்யறது மனசுக்கு வந்து அமைதி, தெளிவு கிடைக்குது. சிறு சிந்தனையை நம்ம கேட்கறதுனால இது எல்லாமே, இந்த சிந்தனை தவம் இது எல்லாமே நமக்கு என்னங்க ஒரு வரம் தான் இல்லையா? நல்ல வரத்தை வந்து பிரார்த்தனை பலன்னு நம்ம வந்து சொல்லுவோம். கடவுளே எனக்கு நல்ல புத்திய கொடுன்னு கேட்கிறோம் இல்லையா?
இப்ப கோயிலுக்கு போனா அந்த இடத்துல நம்முடைய மனம் எப்படி இருக்குது? தூய பக்தியோட அமைதியான நிலையில தான் நம்ம வந்து கடவுள வந்து வழிபட போறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குது? நல்ல எண்ணங்களோடு, தூய பக்தியோடு, உண்மையான பிரார்த்தனை வந்து நமக்கு கிடைக்கும்போது அது எப்படி இருக்குது? ஒரு வரமா இருக்குது இல்லைங்களா? நம்ம கேட்கும் வரம் வந்து பிறருக்கு வந்து தீங்கு இல்லாம இருக்கணும். மனிதனின் அறிவு இயற்கையின் தன்மையை அறிந்து கொள்கிறது. அந்த அறிவேதான் அவனது வாழ்வை செம்மைப்படுத்துகிறது. எண்ணம் போல் வாழ்க்கை. நல்ல எண்ணத்தோடு வரம் கேட்பதுதான் நல்வரம். இந்த வரத்தை பெறுவதற்கு நமக்கு ஏற்பு சக்தி வேணும். இதற்கு ஒவ்வொருவரின் சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கணும். நல்லது செய்ய நம்ம வந்து நினைக்கணும். சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் கவனிக்கணும். நல்லதா செய்யறதுக்கும் நம்ம வந்து நினைக்கணும். மற்றவர்களை வந்து மனதார பாராட்டணும். நாமும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைப்பதற்காக வழிகளையும் செய்யும்போது நமக்கு ஏற்பு சக்தி அதிகரிக்கும். நல்ல நோக்கத்தோடு, நல்ல தன்மையோடு, காலம், இடம், தொடர்பு கொள்ளும் பொருள் ஆகியவற்றை அறிந்து செயலை அளவோடும் முறையோடும் செய்தால் அப்போது நமக்கு கிடைப்பது எல்லாமே இன்பமும் லாபமும் தான். இதுதான் இறைவன் நமக்கு தரக்கூடிய வரம் அப்படின்னு சொல்லலாம். உலகம் முழுவதும் அன்பும் அமைதியும் நிலை பெற்று உலக மக்கள் அனைவரும் ஒருவர் வந்து இணக்கமாக, ஒற்றுமையாக, ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்கிறார்கள். இந்த வரம் அனைவருக்குமே நம்ம எல்லாத்துக்குமே வேண்டிய ஒண்ணு. இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறையில விளக்கை ஏத்தினா இருள் மறைவது போல பிறரின் நல்ல குணங்களை எண்ணத் தொடங்கினால் நம் மன இருள் வந்து மறையும். வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகியது. ஆகையால் நம்முடைய அகங்காரத்தை உடைத்து போட்டு எதையும் விரைவாக மன்னிக்க கத்துக்கிட்டா போதும். உண்மையான அன்பை காட்டணும். அதே மாதிரி உண்மையான அன்பையும் நம்ம வந்து பெறணும். அதே போல மனம் விட்டு பேசணும், வாய் விட்டு சிரிக்கணும். நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை வந்து வரமா பெற்று நம்ம வந்து வச்சுக்கணும். நல்வரம் என்பது நல்ல ஆசி அல்லது இறைவனின் நல்ல அருள், மகிழ்ச்சியான நற்படை, தெய்வத்தின் திருவருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம மகிழ்ச்சியை நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அருள் நிதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த வரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது எப்படிப்பட்ட வரத்தை நம்ம மகிழ்ச்சியை கொடுத்திருக்காங்க? நம்ம மனவளக்கலை அன்பர்களாகிய ஒவ்வொருவருமே நம்ம வந்து இதை சிந்திக்கணும். வரம் வந்து கடவுள் அல்லது பெரியவர்களால் மனிதர்களுக்கு அளிக்கப்படும் நல்ல பலன். இயற்கையும் சூரிய ஒளியும் மனிதர்களுக்கு அளிக்கும் நன்மைகளை இயற்கை வரம் என்றே நம்ம வந்து சொல்லலாம். அதிகாலையில எழுந்து சூரிய உதயத்தை பார்த்து நள்ளிரவில் அமர்ந்து வான் முழுவதும் ஒளி வீசும் நட்சத்திரங்களை நம்ம வந்து கவனிக்கணும். மரங்களோடும் மலைகளோடும் நட்பு கொள்ளணும். நதிக்கரையில் படுத்தபடி அதன் ஓசையை வந்து நம்ம கேட்கணும். நம்ம வந்து மெல்ல மெல்ல கடவுளின் உண்மையான வரத்தை வந்து நம்மனால இதெல்லாம் பண்ணும்போது பெற முடியும். அதாவது இயற்கையை வணங்கும் போது நமக்கு இது கிடைக்கும். இயற்கையையும் கற்பனையையும் சிந்தித்து அறிபவன் சிறப்பாக வாழ்வான் என வேதாத்திரியம் சொல்கிறது. வாழ்க்கை வெற்றி மிக்கதாக அமைய வேணும்னா நாம வந்து இயற்கையையும் சமுதாயத்தையும் உணர்ந்து மதித்து வாழணும். அதனோடு எந்த காரியத்துக்காக இந்த பிறவியை எடுத்து வந்தோமோ அந்த நோக்கத்திற்கு ஒத்ததாக பிறவி தொடரை முடித்துக் கொண்டு வீடு பேறு எய்த வேண்டும். இதுதான் நல்வரம், வேண்டல் வளம் என சொல்வது. பிறவி பிணியிலிருந்து மீள்வது, அதாவது இனி மேற்கொண்டு எனக்கு பிறவி வேண்டாம் என்கின்ற வேண்டல் வளம். நம்ம ஒவ்வொருவருடைய தேவையையும் விருப்பத்தையும் உணர்ந்து எந்த இடத்துல குறை இருக்கு, எந்த இடத்துல நிறை இருக்குது என்பதையும் தெரிஞ்சு கொண்டு உதவி செய்து வாழ்வதுதான் அன்பும் கருணை. இதைத்தான் வேண்டல் வளம். வளம் என்றால் நம்மிடத்தில் இயற்கையாக உள்ள உறுப்பு. வேண்டல் என்றால் அப்போதைக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு பிறரின் வேண்டல், அந்த வேண்டலை பூர்த்தி செய்வது. அதாவது நமக்கு என்ன வேணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவையையும், அதே மாதிரி அதே நேரத்துல மத்தவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்யறதுதான் வந்து, அதாவது அவங்களுக்கு உதவுவதுதான் இந்த வேண்டல் வளம். விளைவறிந்து நம்ம வந்து விழிப்போடு வாழணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த திருவள்ளுவரோட திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, வேண்டுதல் வேண்டாமை இலானடி தேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை
இல அப்படின்னு சொல்லுது. அதாவது பொருள் என்ன அப்படின்னா, விருப்பு வெறுப்பு இரண்டும் மனிதனை தவறான வழிகளில் செலுத்தி அவனுக்கு துன்பத்தை தருகின்றன. இந்த குணங்கள் இல்லாத இறைவனின் வழியை பின்பற்றி வாழும்போது மன அமைதியும் துன்பமற்ற நிலையும் கிடைக்கும் அப்படின்னு இந்த குறள் வந்து பொருளாக்கப்பட்டிருக்கு. தன்முனைப்பு இல்லாதல் இருக்க விழிப்போடு இருக்கணும். அப்போதுதான் நாம எண்ணியது எல்லாம் அப்படியே நிறைவேறும். வெற்றியை அனுபவமாக நம்ம வந்து பார்க்கலாம். நமக்குன்னு இருக்கக்கூடிய அனைத்தையும் இயற்கை நமக்கே கொடுக்கும். அதை யாரும் எடுத்துச் செல்ல முடியாது. அதற்கு நம்முடைய மனம் பக்குவப்பட்டால் போதும். ஒவ்வொன்றாக நம்மிடம் வந்து சேரும். வரம், அதாவது பிள்ளை வரம் அப்படி சொல்லுவோம். பெற்றோர்கள் வரம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நான் வந்து பெற்று எடுக்கணும்னா அதுக்கு நான் வரம் இருந்திருக்கணும்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அதே மாதிரி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்மா அப்பா கிடைச்சிருக்கு, நான் பெரிய ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கேன், இப்படிப்பட்ட வரம் எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது. இயற்கை வரம், மழை வரம். இப்ப மழையே இல்லாத இடத்துல மழை வரணும் அப்படிங்கிறது நம்ம அந்த மழை வரம் கேட்கறது என பல வகை வரம் வந்து இருக்குது. வரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஜென்மத்துல எனக்கு இப்படி ஒரு வரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவோம். அப்படி மனவளக்கலை நமக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரிய வரம். தியானம் பழகு, நீ தேடியது உன்னை வந்து அடையும்னு சொல்லுவாங்க. அப்போ தியானத்தால் நாம் நல்ல வரத்தை அடைய முடியும். தியானம் ஒரு உயர்ந்த செயல், உயர்ந்த சொல். நமக்குள்ளாகவே நாம் உயர்ந்து போவது, உயிரோடு கலந்தும் போவது. இந்த தியானம் பண்ணதான் நம்ம தவம் பண்ணும்போது என்ன பண்றோம், உயிரோடு கலந்தும் போறோம். மனதை வந்து ஆன்மாவோடு சேர்ப்பது, ஆன்மாவை கடவுளோடு இணைப்பது. இப்படிப்பட்ட வரம் இந்த நம்மளுக்கு தியானம் தவத்துல வந்து கிடைக்குது. தியானம் இப்படிப்பட்ட வரத்தை வந்து மகரிஷி ஐயா வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாவற்றின் தன்மைக்கு தகுந்தவாறு தன்னையே மாற்றிக்கொள்ளக்கூடிய பேராற்றலாக இருக்கிறது இந்த மனம். இறைநிலையின் அலைநிலையே மனம். மனதால் தான் அனைத்தையும் இணக்கமாக வைத்துக் கொள்ள முடியும். இதற்கு பற்றற்ற வரம் வேணும். எது மேலையும் பற்றும் வேண்டாம். அதாவது பணம், பொருள், பதவி, மனைவி, மக்கள், இதுல எல்லாம் வந்து நம்ம பற்றற்று இருக்கணும். பற்று என்பது வேற. அதாவது எப்படின்னா ஆன்மீக வரத்துல நம்ம இருக்கணும். ஆன்மீக வரம் அப்படிங்கும்போது உறவு துறவுமாக எப்ப தேவையோ அப்ப அதோடு நம்ம வந்து உறவு கொண்டாடணும். தேவையில்லாத இடத்துல நம்ம வந்து துறவாக இருக்கணும். உறவு துறவு அப்படிங்கிறது இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், உட்கார்றதுக்கு சேர், நம்ம கீழே உட்கார முடியாது, சேர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்தா நம்ம உட்காருவோம் இல்லைங்களா? இல்லைன்னா எங்காவது தேடி அந்த நேரத்துக்கு நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம எடுத்து போட்டு உட்காருவோம். அதுக்காக நமக்கு போற இடத்துல எல்லாம் நம்ம சேரை தூக்கிட்டா போறோம் இல்ல. அந்த மாதிரிதான் அந்த நேரத்துக்கு அந்த சேரோட இது நம்மளுக்கு தேவை இருக்கு அப்படிங்கறதுனால நம்மள அதுல வந்து நம்ம வந்து உறவா இருக்கோம். மத்த நேரம் அதை விட்டுட்டு வரோம். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, நான் ஒண்ணு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். கடமையில் வந்து விழிப்போடு, விழிப்புணர்வோடு, திறந்த மனப்பான்மையோடு, கருத்தை மட்டும் மனதில் வாங்கிக் கொண்டு அதற்கேற்ப தன்மை மாற்றிக்கொள்வது, குற்றத்தை கண்ட போதும் அதை மன்னித்து மறந்து விடுவது. இந்த மூன்றை வரமாக எல்லோரும் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து இந்த 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 மூணு நமக்கு வந்து கண்டிப்பா வேணும். சிந்தித்து நலம் காத்து செயலாற்றும் பண்புடையோர் சிலருக்கும் தங்கள் செயல் விளைவாய் சிலர் இன்பம் சிலர் துன்பம் தவிர்க்க முடியாதபடி பெறுதல் காண்போம். இந்த ஒரு நிலை வந்தால் இதை செய்தால் செய்யாக்கால் எங்கோ நலம் மிகும் என்று எண்ணி சோதித்த பின்னர் ஏற்பதா இச்செயலை விடுவதா என் முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஞான களஞ்சியத்துல வந்து கொடுத்திருக்காங்க மகரிஷி ஐயா இந்த ஒரு கவியை. இயற்கை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, செயலால் விளைவு வருது, விளைவுனால பதிவு வருது. ஒரு மனிதனின் அறிவாட்சி தரம் அவனிடம் உள்ள மனதின் தன்மையையும் குணத்தையும் பொறுத்தது. மனம்தான் தன்னிடம் உள்ள குணங்களை தீர்மானிக்குது. அப்போ ஒரு மனிதன் சிலையாக இருக்கிறது கிடையாது இல்லைங்களா? ஒரு செயல் செய்வதும் அவன் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ளும் விதம்தான் குணமா வெளிப்படுது இல்லைங்களா? ஒரு மனுஷன் அப்படியே நின்னுட்டே இருந்தா அப்ப அவனோட எதுவுமே தெரியாது. அப்ப அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கும் போது அவன் குணத்தின் மூலமா வந்து
ஒரு மனிதன் வந்து இப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அப்போ இதுதானே பதிவுகளாவும் ஆகுது கருமையத்துல. இந்த பதிவுகள் மேலடுக்கு பதிவாக, அதாவது நான் வந்து செய்யறேன் அப்படின்னா அது தன்வினை, அது பிராரத்த கர்மம்னு சொல்லுவோம். இது தொடர்ந்து அப்படியே நான் செஞ்சது என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளையில இருந்து அவங்க குழந்தை, அவங்க அடுத்தடுத்து அப்படியே தலைமுறைக்கு போயிட்டே இருக்கும்போது இது என்ன ஆகுது, சஞ்சீத கர்மமா மாறுது. அதாவது சந்ததிகளுக்கு போகுது. முன்வினை, நான் செஞ்ச வினை. இப்ப செஞ்சிருக்கேன்னா அடுத்து குழந்தைகளுக்கு போகும்போது நான் செஞ்சது முன்வினையா இருக்கு இல்லைங்களா? அப்போ ஆகாமிய கர்மம் என்னன்னா மேற்கொண்டு நான் பண்ணாம இருக்கிறது. இப்ப இந்த மனவளக்கலைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன், நான் எப்படி இருந்தேன், வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கேன், இது செய்யக்கூடாது, இது தவறு, இது விழிப்பு நிலையில இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறதா அந்த ஆகாமிய கர்மம். வரக்கூடிய கர்மத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறதா இந்த ஆகாமிய கர்மம். மேற்கொண்டு நம்ம வந்து எதையும் நம்ம செய்யாம இருப்பது. இந்த மேற்கொண்டு செய்ய இருக்கும் செயல் வந்து வரமாக தானும் மற்றவர்க்கும் இன்பமாக நல்ல பலனை அனுபவிப்பதாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் இந்த வரம் இல்லைங்களா? நம்மிடம் உள்ள கருமையம் வந்து தூய்மை பெறணும். கருமைய தூய்மை செயல் வந்து 10 மகர்ஷியை அவங்க கொடுத்திருக்காங்க. அதாவது கருமையத்துல வந்து அந்த தூய்மையை வந்து நம்ம எப்படி பெறணும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. தாய் தந்தை குரு ஆட்சி தலைவர் தெய்வம் இவர்களை வந்து நம்ம மதித்து வாழணும். ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் இணைந்த அறநெறியை வந்து நம்ம பின்பற்றி வாழணும். இந்த ஒழுக்கம் கடமை ஈகை இந்த மூணுமே இதுல வந்துருது. அறநெறியில ஒழுக்கம்ங்கிறது என்ன, தனக்கும் பிறருக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு வந்து துன்பம் தரக்கூடாது, தானும் துன்பத்தை அனுபவிக்கூடாது, மற்றவருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற, அதாவது கடமை அப்படிங்கிறது நான் இப்ப பிறந்து இந்த சமுதாயத்துல வந்து எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி பெற்றவங்க கிட்ட என்னோட தாய் தப்பங்கிட்டையும் நான் வந்து எல்லாமே அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து திருப்ப இந்த சமுதாயத்துக்கு நான் திரும்ப செய்யணும். அதே மாதிரி பெற்றவங்களுக்கு செய்யறதா கடமை. அதே மாதிரி ஈகை, யாருக்கு வந்து இயலாமை ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிற நிலையில இருக்காங்களோ அவங்களும் இந்த உலகத்துல வந்து வாழணும்னு பிறந்தவங்க. அவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவு பண உதவியோ பொருள் உதவியோ அறிவை கொண்டோ ஏதோ ஒரு செயலை செஞ்சு நான் வந்து இருக்கிறது. இந்த மூணு எப்பொழுதுமே நம்முடைய ஒரு அங்கங்கள் அப்படின்னே வந்து இந்த மூணையும் சொல்லுவாங்க அறநெறியை. அப்படி நம்ம இந்த அறநெறியை வந்து பின்பற்றி வாழணும். மன ஒருமைக்கும் அறிவு விளக்கத்துக்கும் தகுந்த அகத்தாய்வு பயிற்சிகளை முறையாக வந்து நம்ம செய்யணும். நம்மளோட மன ஓர்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அறிவோட விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி அகத்தாய்வு பயிற்சி பண்ணுனா மட்டும்தான், அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்ம பண்ணுனா மட்டும்தான் இதையெல்லாம் வந்து நம்ம முறையாக செய்ய முடியும். செய்யறதுக்கான மனமும் வரும். அடுத்தது இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று, இந்த மூணும் தான் நம்ம உயிர் வாழ்வதற்கு அடிப்படையா இருக்கு உடல்ல. அந்த உயிர் ஓட்டம் சரியாக இருக்கணும்னா இந்த 4 அதாவது இந்த 3 ஓட்டம் சரியா இருக்கணும். அது கூட இந்த ஜீவகாந்தமும் சரியாக இயங்கணும். இதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா உடற்பயிற்சி. அப்போ நம்ம வந்து நாள் தவறாமல் இந்த உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறது. பெற்றோர் வாழ்க்கை துணைவர் பெற்ற குழந்தைகள் இவங்களை வந்து பொறுப்போடும் அக்கறையோடும் பார்த்து கொள்ளணும். இறைநிலையை உணர்ந்து அந்நிலையோடு அடிக்கடி ஒன்றி பழகணும். அதாவது என்னன்னா இறைநிலையை உணர்வதற்கான வழிதான் இந்த தவ முறைகள். தவத்தை வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு பழகத்தான் அதோடவே நம்ம வந்து ஒன்றி போக முடியும். மனித முயற்சியால் உற்பத்தி செய்த பொருட்களையும் இயற்கை வளத்தையும் பிறர் உபயோகிக்கும் பொருட்களையும் நம்ம பயன்படுத்தி பயன்படுத்திட்டு இப்படி எப்படி நம்ம ஒரு பயன்படுத்திட்டு வீசுறோம் அந்த மாதிரி இல்லாம அதோட அதை மதிப்பை தெரிஞ்சு அதை மதிப்போட நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொருவர் உடலும் இயற்கை என்ற பேராற்றலால் கட்டப்பட்டது. இன்னொருத்தர் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கணும், அவங்களும் இறைநிலையில இருந்து வந்தீங்கதான், தானும் இறைநிலைதான் அப்படிங்கிற அந்த என்ன நமக்குள்ள வரணும். அந்த பெருமையை உணர்ந்து உடலுக்குள் அறிவாக விளங்குவது தெய்வத்தின் ஒளியே என்று மதித்து ஒத்தும் உதவியும் வாழ்ந்து நம்ம வரணும். உள்ளத்தில் பகை வஞ்சம் எதையுமே நம்ம வந்து வச்சுக்க கூடாது. தவறு நடக்கிறதா அந்த தவறை வந்து உடனே சரி பண்ணிக்கணும், அவங்கள மன்னிக்கணும். அந்த கருணை உள்ள நம்ம கிட்ட இருக்கணும். எல்லாத்துக்கிட்டையுமே இது இருக்கணும். எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம வந்து இன்முகத்தோடும் அன்போடும் பழகணும். நாடு மதம் ஜாதி இனம் மொழி இவற்றால் மனிதரை வேறுபடுத்தி காணாமல் எல்லோரும் இயற்கையின் மக்கள் என்ற நினைவில் நம்ம வாழணும்.
இப்படி கருமையத்தை தூய்மை செய்து வாழணும். மனிதன் திருந்தினால் உலகம் தானாக திருந்தி வளம் பெறும். கருமையத்தின் உண்மைகள் தெரியாததால் செயல் விளைவு நீதி உரை இதை உணர இயலவில்லை நமக்கு. எனவே மனிதனுக்கு மனிதனை தீமை செய்யும் இழிவு நிலை சமுதாயத்துல தோன்றியிருக்கு. இது தோன்றினது மட்டும் இல்லாம இது பெருகிட்டேதான் போய்கிட்டு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த கருமையத்தோட நீதி நமக்கு தெரியல. நம்ம அந்த துன்பமெல்லாம் கொடுக்க என்னாகும், நம்ம கருமையத்துல பதிவாகும். அந்த கருமைய பதிவுதான் என்ன ஆகுது, சஞ்சீத கர்மமா மாறுதுங்கிறது தெரியறதில்ல. நான் நல்லா வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறோம். நம்ம சந்ததிகளை உருவாக்கி வச்சிருக்கோம். அவங்களும் நலமுடன் நல்லா வாழணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நம்ம மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு துன்பம் தரக்கூடிய செயல்கள்ல இருந்து நம்ம விடுபடுவோம். அதாவது இழிவு நிலை இல்லாத சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். கருமைய உண்மைகளை உணரும் போதுதான் எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது என்ற தெய்வீக அற உணர்வு மனிதனுக்கு உண்டாகும். உள்ளதை உணர்ந்தால் நல்லதே செய்வோம். மனம் தனக்குள்ளாகவே ஆராய தொடங்கிவிட்டால் மனம் தானாக அடங்கி தற்சோதனை எனும் அகத்தாய்வில் ஈடுபடும். அப்போது இறைவன் என்னுள் பேசுகிறான். இந்த நல்வரம் உள்ளுணர்வாக நாம பெற முடியும். மனம் இயங்கும் போது இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி மகிழ்ச்சி இகழ்ச்சி இது நமக்கு கிடைக்குது. மனம் இயக்கமற்று இருக்கும்போது தெளிவு ஞானம் பேரானந்தம் ஞானத்தையும் கடந்த நிலை ஏற்படும். இதுவே நம் அனைவருக்கும் கிடைத்துள்ள நல்வரம் என கூறி இவ்வளவு நேரம் செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ஸ்கை ஆன்லைன் குழுமத்திற்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள்.